இன்று ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு விழா. இந்த திருநாள் தொடக்கத்திலிருந்தே மனித அவதாரத்தின் பெருவிழா என்றும், மீட்பின் தொடக்கம் என்றும், கிறிஸ்துவின் உற்பவம் என்றும் பொருத்தமாக அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த திருநாள் 430ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பதிலிருந்து இதன் பெருமை நம் ஒவ்வொருவருக்கும் தெரிகிறது. இந்த திருநாள் கொண்டாட்டத்தில் அதிதூதர் கபிரியேல் கன்னி மரியாவிடம், கிறிஸ்து மனிதகுல மீட்பர், உம் வயிற்றில் கருவுற்று தோன்றுவார் என்ற மாபெரும் மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்ததை கொண்டாடுகின்றது. இதோ ஆண்டவரின் அடிமை நான், உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்னவுடனே மரியா கருவுற்றார். 9 மாதங்கள் கழித்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கருவுற்ற குழந்தை உலகின் மீட்பராக பிறந்தது. இந்த புனித வரலாறு 3ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஹிப்போலிட்டஸ் என்ற வரலாற்று ஆசிரியரால் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவிற்கு தந்தையாகிய கடவுள் மனிதர்களாகிய நம்மீது கொண்ட அளப்பெரிய பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக தன்னுடைய ஒரே மகனையே கன்னி மரியாள் வழியாக கொடுத்திருக்கின்றார். இந்த புனிதமான நாளில் நாமும் புனிதமடைய அன்னை மரியாள் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.